Hi friends, welcome to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் க்ரீமி பட்டர் சிக்கன். வாங்க Farin's Cookக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ரீஃபண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு லெமனில் எடுத்த ஜூஸ். லெமனும் தயிரும் சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த ஜூஸ் மசாலா எல்லாமே இறங்கும். இது ஒரு 2-3 ஹார்ஸ் நல்லா மேரினேட் ஆயிடணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்கும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 ஹார்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பட்டர் தாங்க சேர்க்கணும், எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. பட்டர் நல்லா உருகுனதுமே நம்ம மேரினேட் பண்ண அந்த சிக்கனை ஒன்றா சேர்த்து தந்தூரி சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம். மொத்தமாக சேர்த்து போடக்கூடாது, ஒன்றா தனித்தனியாக வைங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி ஊற்றாமையே அந்த தயிர்லேயே தண்ணி இருக்கிறனால நல்லா குக் ஆகிருக்கு. கொஞ்சம் லைட்டாக அந்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு குக் ஆகிருச்சுன்னா இன்னொரு சைடில் திருப்பி விட்டுக்கோங்க. தண்ணியே போட தேவையில்லை. இதுக்கு எப்படி அழகாக தண்ணியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக குக் ஆகுது. நம்ம சிக்கனை இந்த மாதிரி மேரினேட் பண்ணாமையும் நம்ம போடலாம். பட்டர் சிக்கனில் இந்த மாதிரி நீங்கள் தந்தூரி சிக்கன் மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வற்றி இருக்குது. இன்னும் 65 மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு சைடு குக் ஆகிருச்சுன்னா கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் டபுள் சைடும் நல்லா வேகும். சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பெரிய பீஸா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 65 மாதிரியே நல்லா தண்ணியெலாம் வற்றி சூப்பராக குக் ஆகிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பட்டர் சிக்கன் எல்லாத்துலேயுமே ஒட்டியிருக்கும். பாருங்கள், நல்லா சிக்கன் குக் ஆகிருச்சு. இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லா பட்டர் உருகினதுமே 3 ஏலக்காய், 4 கிராம்பு, பட்டை கொஞ்சோண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம சேர்க்குறோம். அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுமே
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நடுவில் கீறி விட்டுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுமே 3 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிராக சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயமே சேர்க்க போகிறதில்ல, சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும் இது. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த தண்ணியோட நல்லா சேர்ந்துடணும். அது கொஞ்சம் நல்லா குக் ஆனதுமே 10 முந்திரி நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி சேர்க்குறனால கிரேவி நல்லா வரும், அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா குக் ஆகணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இப்போயே நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. தண்ணியே சேர்க்க தேவையில்லை இந்த டிஷ்ஷுக்கு. பாருங்கள், நல்லா பபிள்ஸ் விட்டு எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுமே. அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றா சேரும். சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இப்போ கடைசியாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை அது கூட சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணாமையும் சிக்கன் சேர்க்கலாம், பட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா இந்த சப்பாத்திக்கு, புரோட்டாக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சிக்கன் நல்லா 65 மாதிரியே இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்குறோம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போதும், நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி புரோட்டா போன டிஷ்லேயே செஞ்சு போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் வீடியோ பார்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருவோம். அவ்வளோதாங்க, கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். க்ரீமியான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபரின்ஸ் குக் சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி சப்போர்ட் என்றைக்குமே கொடுங்க. நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.